ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு, நிறைய பேர் பேசினாங்க, அந்த பொண்ணுக்கு ஆதரவா நிறைய பேர் பேசி. இல்லை, நமக்கு தெரியல உண்மை. ஒரு பொண்ணு ரோட்லேயே வச்சு அடித்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னாங்க. இது வந்து நிறைய விஷயம் அது தப்பாக இருக்குது. இது தப்பாக இருக்குன்னா, இப்போ அந்த எண்ணமே இருந்த ஒரு ஆளுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்களா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுவாக அதை பேசிட்டு, பொதுவாக முதல் முறையாக எடுக்கும்போது பொதுவாக பேசணும். பொதுவாக பேசுனதுக்கப்புறம் அது அதிகமாக இருக்குன்னா, அந்த மாதிரி நடந்த வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு பேசியிருக்கணும். இது அந்த மாதிரி தெரியல. இது முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொண்ணு வந்து அந்த 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 கேர்ள் வந்து அதை அதிகப்படியாக்கியிருக்கா தன்னுடைய ரீச்சுக்காகன்றது அதில் கொஞ்சம் தெரியுது. ஓகே, அதுவும் தப்பு தான். அதுவும் தப்பு தான். அண்ட் சூசைட் இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எடுத்தது என்ன சொல்லுவாங்க? அசிங்கமாக இருக்கும். அவருக்கு வயது ஒரு 42, அவருக்கு எப்படியும் ஒரு 12-13 வயசில் பசங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ரியாக்ட் ஆகும். அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட நம்மளை தாக்க நினைக்கிறோம், அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு அதையே சொல்லுவோம். இது வருடம் ஃபுல்லாக நம்மளை கடந்து. ஆமாம், ஒரு அறிவியல் வளர்ச்சி பாசிட்டிவாக 10%, 90% அதை இதாக எடுத்துக்க நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. அதுதான் இதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து கஷ்டம்னு ஏன் சொல்ல வரோம்னா, இது கட்டுப்படுத்தப்படணும்னு நினைக்கிறவன் யார்? பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் நினைக்கிறான். மற்ற பார்வையாளர்களாக அதை பற்றி நினைக்கல. எனக்கு வரல, அவ்வளோதான்.